Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பம்பிங் லெம்மா ஃபார் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜஸ். ஸோ இந்த பம்பிங் லெம்மா எதுக்கு பயன்படுத்துவோம்னா, ஒரு லாங்குவேஜ் வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம பம்பிங் லெம்மாவை பயன்படுத்துவோம். சரி, இந்த தியரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு லாங்குவேஜை நம்ம வந்து இன்ஃபைனைட் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ்னு எடுத்துக்கிறோம். இன்ஃபைனைட் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு இன்ஃபைனைட் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரிங்ஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம், லாங் ஸ்ட்ரிங்ஸாக. தேர் எக்ஸிஸ்ட் எ நம்பர் எம். ஸோ இதுதான் லென்த் வேல்யூ. ஸோ எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்குமே. எவ்ரி ஸ்ட்ரிங் டபிள்யூ. ஸோ வித் லென்த். ஸோ அதுக்கான லென்த்து கொடுத்துருக்காங்க, போக போக அது புரிஞ்சிடும். ஸோ டபிள்யூ, இந்த டபிள்யூ தான் வந்து ஸ்ட்ரிங்கு, அதோட லென்த்து வந்து எம். ஓகேங்களா, இதுதான் கண்டிஷன். ஸோ இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை டபிள்யூ ஈக்குவல் டு UVXYZ, இதுதான் அந்த ஸ்ட்ரிங்கு. இது UVXYZ தான் ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங் எதுக்குள்ளே இருக்குது, டபிள்யூக்குள்ளே இருக்குது, நம்ம வச்சுக்கிறோம். ஓகேங்களா, அதோட லென்த்து எம். ஸோ இதுக்கான ஒரு 3 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் VXY, இந்த மிடில் பார்ட். இந்த மிடில் பார்ட் வந்து ஸ்மால் சைஸாக இருக்கணும், அதாவது இந்த எம்மை விட குறைவாக இருக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் VY, இந்த ரெண்டு பார்ட் வந்து 1 விட கிரேட்டராக இருக்கணும், அதாவது அட்லீஸ்ட் 1 ஆஃப் V or Y must be நான் எம்டி. ஏன்னா அதுதான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்க போகுது, அப்போ எம்டியாக இருக்கக்கூடாது, கண்டிப்பாக இதில் இருக்கணும். அதர்வைஸ் நத்திங் கேன் பி பம்ப்டு. பம்புன்னு என்னதான் ரிப்பீட்டேஷன்ஸ் கொடுத்துட்டே போகிறது தான் பம்புடுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த VY ரிப்பீட் பண்ணுங்க, VVYY, VVVYYY, இதுதான் பம்பிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அடுத்து மூணாவதாக ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ ஐ வேல்யூ 0, 1, 2 கொடுக்க 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 நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கு ஜெனரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐக்கு வந்து 0 கொடுக்குறோம்னா U வரும், நெக்ஸ்ட்டு V பவர் 0 போயிடும், நெக்ஸ்ட் X வரும், அடுத்து Y பவர் 0 போயிடும், நெக்ஸ்ட் Z. இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங். அடுத்தது I இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கே கிடச்சிரும். இப்போ I மேலே 1 போட்டோன்னாக்கும் சேம் அதே தான் வரும், UVXYZ. இப்போது I மேலே 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க, அப்போது U V பவர் 2னா V ஸ்கொயர்னா 2 வாட்டி V. ஓகேங்களா, X U பவர் Y பவரில் I ஈக்குவல் டு 2 போட்டால் 2 வாட்டி Y. ஸோ நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணுற எல்லா ஸ்ட்ரிங்ஸுமே அந்த லாங்குவேஜ்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்போது இந்த தியரம் வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜஸை, அதாவது ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இது கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பம்பிங் லெப்பை பயன்படுத்துது. த ஸ்ட்ரிங் மஸ்ட் ரிமைன் இன்சைட் த லாங்குவேஜ் ஆஃப்டர் பம்பிங். ஸோ நம்ம இதெல்லாம் பம்ப் பண்ணியிருக்கோம் வேல்யூஸ். ஸோ இந்த பம்ப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லாங்குவேஜ் வந்து, அதாவது இந்த ஸ்ட்ரிங் வந்து அந்த லாங்குவேஜுக்குள்ளே இருக்கணும். இப்போ இந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இது கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு அந்த லாங்குவேஜ்குள்ளே இருக்கணும். திஸ் இஸ் நோன் அஸ் பம்பிங் லெம்மா ஃபார் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். ப்ரூஃப், இப்போ ஒரு டெரிவேஷன் எடுத்துக்கிறோம், இதை தான் அப்படியே இங்கே நம்ம ட்ரீயாக வரைஞ்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சிம்பிள் எஸ். ஓகேங்களா, ஸோ இதை நான் வந்து பிரான்ச்சஸ் வந்து UAZ எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்து ஏலேருந்து பிரான்ச்சஸ். ஸோ ஏலேருந்து பிரான்ச்சஸ் வந்து VAY. நெக்ஸ்ட் ஏலேருந்து பிரான்ச் பார்த்தோன்னா எக்ஸ். ஸோ எப்போல்லாம் ஏ வருதோ அதெல்லாம் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டேன். இப்போ எஸ்ஸை நீங்கள் இப்படி எழுதலாம், எஸ் பிரான்ச்சஸ் பிரிங்க, U, நெக்ஸ்ட்டு VAYZ. ஸோ எஸ்ஸுக்கு எழுதுறது இது எல்லாமே. அடுத்து திரும்ப எஸ் எப்படி எழுதலாம், U V அப்புறம் YZ. இந்த ஏ தான் நம்ம என்ன மாற்றிக்கிட்டோம், எக்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய டெரிவேஷன்ஸ் இருக்குது இதுலேருந்து. ஸோ ஸ்டார்டிங் செம்லேருந்து நம்ம நிறைய டெரிவேஷன்ஸும் கொண்டு வரோம். இப்படி கொண்டு வரும்பொழுது இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்ட்ரிங்ஸை இந்த ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜென்ரேட் பண்ண முடியும், அதாவது பம்ப் பண்ண முடியும்னு அர்த்தம். ஸோ பம்ப் பண்ணுறதுக்கான டெரிவேஷன்ஸ் தான் இது. இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த டெரிவேஷனை வச்சு
இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏவை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எங்கெல்லாம் தேவைப்படுதோ ஏ ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ பம்ப் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ பம்ப் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே லாங்குவேஜ்குள்ளே இருக்கும். ஸோ இதுதான் அதுக்கான ப்ரூஃபே. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கு, இது ஒரு ஸ்ட்ரிங்கு. இந்த ஸ்ட்ரிங்கில் இந்த யூஇசட்லாம் அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த நடுவில் இருக்கிற எக்ஸும் ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த விஒய் மட்டும் பம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி பம்ப் ஆகும்போது வர ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன இந்த லாங்குவேஜ்குள்ளே இருக்கும். அதான் ப்ரூஃப். ஸோ பம்பிங் லெம்மா ஃபார் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் எழுதணும், அப்புறம் தியரம், நெக்ஸ்ட்டு அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டு, கண்டிஷன்ஸ், ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி டெரிவேஷன், ஃபைனலாக அதுலேருந்து ஜென்ரேட் ஆகுதுன்னு ப்ரூஃப் பண்ணிடணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.